ஹே ஆல் 10 days 10 tips டிப்ஸ் 9. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மெஹந்தி பேக்ட்ராப் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இந்த டிசைனை நிறைய பேர் போடுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் ஃபாலோ பண்ணி போடுங்க. நான் ஸ்கொயர் ஷேப்லேயும் சர்க்கிள் ஷேப்லேயும் போடுறேன். ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஸோ நான் 2 மெத்தடில் சொல்லித்தரேன். எந்த மெத்தட் வேணுமோ நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடு, இப்போது நான் பென்னில் போட்டு காமிக்கிறேன். 1 போட்டு லெஃப்ட் ஆர் ரைட் எங்கே வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரைட் சைட்லேருந்து கர்வ் எடுத்துக்கிறேன். 1 போட்டு ரைட் சைட், 1 போட்டு லெஃப்ட் சைட், 1 போட்டு ரைட் சைட், 1 போட்டு லெஃப்ட் சைடு. ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் கர்வ் பண்ணணும். 1 போட்டு மாற்றி மாற்றி லெஃப்ட் ஆர் ரைட்டுன்னு கர்வ் பண்ணணும். மறுபடியும் 1 போடுறோம். செகண்ட் போடும்போது அந்த கர்வ் க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா அது கூட சேர்ந்தாப்பில் க்ளோஸ் ஆகி ஒட்டி போடணும். அதுக்கப்புறமேட்டு ஒய்டாக இருக்கிற கர்வில் ஒய்டாக போடணும். க்ளோஸாக இருக்க கர்வோட ஒட்டி க்ளோஸாக போடணும். நான் போடுற மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணி போடுங்க. இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல. நான் போடுறேன் பாருங்கள், அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 1 போட்டிருக்கேன். ஒய்டாக ஓப்பன் ஆகிருக்க கர்வை ஓப்பனாக தான் போடணும். க்ளோஸாக இருக்க கர்வ் கிட்ட க்ளோஸாக ஒட்டினாப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் சூப்பர் ஈஸியாக வந்துடும். திரும்ப திரும்ப போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்ட் மெத்தடும் ஈஸிங்க, கவனமாக பாருங்கள். இப்போது நம்ம இது சின்னதாக போட்டு காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு மெத்தடில் கொஞ்சம் ஒய்டாக போட்டு காமிச்சேன். செகண்ட் மெத்தடில் சின்னதாக போட போகிறோம். அது எப்படின்னா 1 சொல்லிவிட்டு ஒரு 5 லைனுக்கு 1 வச்சு நான் போட்டு காமிக்கிறேன். 1 போட்டிருக்க அந்த நடுவில் வருது பார்த்திங்களா, அந்த கேப்பில் தான் கர்வை நம்ம போட போகிறோம். இதுதான் செகண்ட் மெத்தட். அந்த கர்வ் ரைட் ஆர் லெஃப்ட் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அதுக்கு நடுவில் வர கேப்பில் நீங்கள் கர்வ் லெஃப்ட் ஆர் ரைட் போட்டுக்கணும். செகண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்ரெடி 1 இருக்கும். இப்போ அந்த கர்வ் க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதை க்ளோஸ் பண்ணி போடணும். ஒய்டாக ஓப்பனாக இருக்க கர்வில் ஓப்பன் பண்ணி போடணும். க்ளோஸாக இருக்க கர்வில் க்ளோஸ் பண்ணி போடணும். இதோ நான் இப்போ 3வதாக போடுறேன் பாருங்கள். க்ளோஸ் பண்ணி போட்டிருக்கேன். மறுபடியும் ஒய்டாக ஓப்பனாக இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி போட்டிருக்கேன். க்ளோஸாக இருக்க கர்வில் க்ளோஸாக போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் போட்டு சின்னதாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். பெருசாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது ஸ்டார்டிங்கில் நீங்கள் கோனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட நிறைய பென்சிலில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தடும் சரி, செகண்ட் மெத்தடும் சரி, ஈஸி தாங்க. இப்போது நான் ஸ்கொயர் ஷேப்பில் நான் போட்டு காமிக்கிறேன். ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு ஒரு கைட்லைன் கிடச்சிரும். இது ஃபஸ்ட்டு லைன், அதில் நம்மளுக்கு ஒரு கைட்லைன் கிடச்சிரும். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்ற ஒரு கைட்லைன் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட் மெத்தடில் போட்டிருக்க மாதிரியே 1 போட்டு கர்வ் போடுறேன். 1 போட்டு லெஃப்ட் ஆர் ரைட்டுன்னு சொல்லிவிட்டு கர்வ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் ஃபில்லப் பண்ணி முடிக்க போகிறோம். நான் போடுற மாதிரியே நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, 1 போட்டு ஒய்டாக இருக்க இடத்துல ஒய்டாக போடணும். க்ளோஸாக இருக்கிற இடத்துல க்ளோஸ் கர்வ் போட்டு நீங்கள் முடிக்கணும். இந்த மாதிரி முடிச்சுட்டு நீங்கள் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷேடிங் மாதிரி கொடுத்துக்கலாம். ப்ளஸ் டாட் மாதிரி எதனா வச்சுக்கலாம். அது டாட்டோ ஷேடிங்கும் கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நான் சர்க்கிளில் போட்டு காமிக்கிறேன். இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு ஒரு கைட்லைன் கிடச்சிச்சு. பட் ஆனால் சர்க்கிளில் ஸ்டார்டிங்லேருந்து போட முடியாது. ஸோ கன்ஃபியூஷன் ஆகும். சர்க்கிள்னு இல்லைங்க, ஹார்ட்டின், ரெக்டாங்கிள், இதோ நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த டிசைன்லேயும் உங்களுக்கு சென்டர்லேருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஸ்கொயரில் மட்டும்தான் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மற்ற டிசைனில் பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு சென்டர்லேருந்து போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கைட்லைன் கிடச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லெஃப்ட் ஆர் ரைட் எப்படி வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் நான் இப்போ சர்க்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடு முதல்ல நான் முடிச்சிடுறேன். அதுக்கு அடுத்தது இன்னொரு சைடில் நான் முடிக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த இது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அந்த டிசைன் பார்க்கும்போது ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் டாட் வச்சுக்கலாம், ஷேடிங் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னை நிதானமாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நல்லா ஈஸியாக வருங்க. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.